வணக்கம் நண்பர்களே. சேகர் பாபுவை அடித்து துரத்திய ஸ்டாலின். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் லண்டன் சென்றிருக்க நிலையில் அங்கே கட்சி தொடர்பான முக்கிய நடவடிக்கைகள் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுது. நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராத அரசியல் திருப்பமா தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி கட்டில் அமர திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு தள்ளப்பட்டது. 2வது முறை ஆட்சி அமைக்கும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்கப்படும் என்று நம்பிக்கையாக இருந்த திமுகவிற்கு இந்த தோல்வி பலத்த அடி கொடுத்திருக்கு. குறிப்பாக சென்னை மற்றும் தென் மாவட்ட கோட்டைகளில் விழுந்த பலத்த அடி அக்கட்சியின் தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சியை முற்றிலும் புனரமைக்கப் போவதா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவரது லண்டன் பயணம் தமிழக அரசியலில் பெரும் மைல்கல்லா மாறியிருக்கு. சமீபத்தில் திமுகவினரின் செயல்பாடுகள் தொடர்பாக ஸ்டாலினுக்கு அறிக்கை அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மகன் மருமகன் பொருளாளரிடம் கலந்து ஆலோசனை நடத்திய ஸ்டாலின், தேர்தலுக்காக ஒவ்வொரு அமைச்சரிடமும் குறிப்பிட்ட தொகையை கொடுத்திருந்தோம், அப்படி இருந்தும் எப்படி இந்த தோல்வி என்றுதான் முதலில் ஆரம்பித்திருக்கிறார் ஸ்டாலின். அதற்கு சபரீசன், IAS அதிகாரிகள் நம்மை ஏமாற்றியது ஒருபுறம் என்றார், அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் நம்மை ஏமாற்றியது மற்றொரு புறம். அதிகாரிகளை விட்டு தள்ளுங்கள், ஆனால் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஏமாற்றியது ஜீரணிக்க முடியல என்று ஆதங்கப்பட்டு பேசியிருக்கிறார். அப்போது பேசிய உதயநிதி, எனக்கும் இப்படிப்பட்ட தகவல்கள் தான் கிடைச்சது அப்பா. அமைச்சர்கள் பலரும் அவரவர் தொகுதியில் அவர் ஜெயிக்க வேண்டும் என்பதில் தான் அக்கறை காட்டியிருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் கட்சியினரை ஜெயிக்க வைக்க முயற்சி செய்யல. அவர் ஜெயித்தா நமக்கு போட்டியா வந்து விடுவாரோ, இவர் ஜெயித்தா போட்டியா வந்து விடுவாரோ என்று திட்டமிட்டு அரசியல் செஞ்சிருக்காங்க. எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என பகிர்ந்தளித்து பிளான் போட்டு கொடுத்தோமோ அதன்படி செலவு செய்யலை, எல்லாத்தையும் அமுக்கி கொண்டாங்க என்று கோபத்தோடு சொல்லியிருக்கிறார். அப்போது பொருளாளர் TR பாலுவிடம் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்று கேட்க அவர் விவரமாக சொல்லியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஸ்டாலின். காரணம், ஒவ்வொரு தொகையும் மிக கனமான தொகை. இதனை அடுத்து கொடுக்கப்பட்ட தொகையை சுருட்டி கொண்டவர்கள் என யார் யார் மீதெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அவர்களை தொடர்பு கொண்டு வறுத்து எடுத்திருக்கிறார் ஸ்டாலின். இந்த நிலையில் தனது பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் நேற்று லண்டன் புறப்பட்டு சென்றார். அவருடன் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் போயிருக்கார். இந்த 15 நாள் லண்டன் பயணத்தின் போது வெறும் ஓய்வு மட்டுமில்லாமல் திமுகவின் எதிர்காலம் மற்றும் கட்சியில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து உதயநிதி ஸ்டாலினோடு இணைந்து ஒரு மிக முக்கியமான திட்டத்தை மு.க. ஸ்டாலின் இறுதி செய்ய போவதா அறிவாலய வட்டாரங்கள் கிசுகிசுகின்றாங்க. கடந்த மே மாதம் தேர்தல் முடிவுகள் வெளியானதில் இருந்தே திமுகவில் தொகுதி வாரியாக ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது என்பது குறித்து கள ஆய்வுகள் குழுக்கள் மூலம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. குறிப்பாக கொளத்தூர் தொகுதி தோல்வி மற்றும் சென்னை மாவட்டங்களில் திமுகவின் வாக்கு வங்கி சரிந்தது குறித்து கடுமையான கோபத்தில் இருக்கார் ஸ்டாலின். இந்த தோல்வி தேர்தல் வியூகம் மட்டுமே காரணமல்ல, பல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சீனியர் தலைவர்களின் அலட்சியமும் உட்கட்சி பூசல்களுமே முக்கிய காரணம் என தலைமைக்கு கிடைச்சிருக்க ரிப்போர்ட். முக்கியமாக சேகர் பாபு அவர்கள் சொன்ன மோசமான உளவுத்துறை ரிப்போர்ட் தான் இதற்கு காரணம். அதாவது சேகர் பாபு மட்டும் இல்லாமல் மா சுப்பிரமணியன் தொடங்கி தாமோ அன்பரசன், ஏவாவேலு, மூர்த்தி, KN நேரு, கோவி செவியன், அனிதா ராதாகிருஷ்ணன், திட்டக்குடி கணேசன் என 22 மாஜி அமைச்சர்களுக்கு செம டோஸ் கொடுத்திருக்காரு ஸ்டாலின். அதே போல மாவட்ட செயலாளர்களுக்கும் டோஸ் விழுந்திருக்கிறான். சீக்கிரமே ஆக்ஷன் எடுக்கப்படலாம்.